வெல்கம் பேக் guys. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட நாய்ஸோட ஒரு வேற லெவல் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ நாய்ஸ் எக்ஸ்ட்ரீம் நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிசன் டு தி நாய்ஸ் வித்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் இன் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதில் வந்து 100 hours ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மேசிவான 100 hours ப்ளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அப்புறம் நமக்கு வந்து என்விரான்மெண்டல் சவுண்ட் ரிடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. IPX5, அப்புறம் இன்ஸ்டா சார்ஜ், அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட், டூயல் பேரிங் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கீழே இதோட MRP வந்து 4000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது, பார்த்தீங்கன்னா வெறும் 1600 rupeesக்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலர் இந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கவர் எல்லாத்தையும் பீல் பண்ணிடுவோம். ஸோ ஒரு வழியாக பீல் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீல் இருக்குது, இதையும் கட் பண்ணிப்போம். மேலேயும் ஒரு சீல் இருக்குது. ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பேப்பர் ஒர்க்ஸுமே வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி லெட்டர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நாய்ஸோட ஸ்டிக்கர் வந்து இருக்குது. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா இதான் வந்து யூசர் மேனுவல். ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்ட் வந்து வெளியெடுப்போம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. இது நான் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். அதில் வந்து பெரிய பேட்டரி இருக்கனால, ஆனால் அந்தளவுக்கு ஹெவினஸ் வந்து தெரியல. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 2 days வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூவில் போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கானில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா டியூரபுளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த 2 ரீஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அநேகமாக இங்கே தான் நான் வந்து பேட்டரி இருக்குன்னு நான் வந்து கெஸ் பண்ணுறேன். அப்புறம் அந்த பிளாஸ்டிக்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கிளிட்டரி ஃபினிஷ் மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வயரோட குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா வயரோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. என்ன நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். அப்புறம் ரைட் ஒயரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ், டைப் சி போர்ட், மைக்ரோஃபோன், LED லைட் இண்டிகேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்டில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஷார்க் ஃபின்னுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்சனலாக இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து பர்சனலாக ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஃபிட் எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் பட்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி வந்து க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோன்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இது உடனே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆகி நம்ம ஃபோனில் வந்து பேர் ஆயிரும். ஸோ இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்படி பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி நல்லா சேவ் ஆகும். என்னதான் இதில் வந்து ரொம்ப பெரிய பேட்டரி யூஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து நாய்ஸோட ஹைப்பர்சிங்க் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த நெக் பேண்ட் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் பேரிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு ரேரான ஃபீச்சர். ஸோ இது கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து சைமல்டேனியஸாக இந்த நெக் பேண்டை வந்து நம்ம 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில அதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்டில் நமக்கு வந்து லோ லேட்டன்சி மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் வந்து நாய்ஸ் வந்து மென்ஷன் பண்ணல. அதனால் நான் ஒரு ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக இதில் வந்து 100 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசென்டான லேட்டன்சி ரேட் தான். நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக வந்து எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக ஒரு குட்டி டிலே வந்து நோட்டீஸ் பண்ணனால கேஷுவல் கேமிங்க்கு நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் காம்படிட்டிவ் கேமிங்க்கு நான் வந்து பர்சனலாக உங்களுக்கு வந்து வயர்ட் இயர்ஃபோன் தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன்.
நாய்ஸ் எக்ஸ்ட்ரீம்ங்கிற பேருக்கு ஏதோ அப்படி இந்த நெக் பேண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100 ஹவர்ஸ்க்கான மேசிவான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். இது வரைக்கும் நான் டெஸ்ட் பண்ணதுல இந்த நெக் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிகமான பேட்டரி லைஃப் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நெக் பேண்ட்ல வந்து 8 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து ஞாபகம் இருக்கு. அந்த நெக் பேண்டை பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பீட் பண்ணிருச்சு. ஸோ நாய்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் வந்து 70% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ் வந்து சொல்றாங்க. சப்போஸ் நீங்க வந்து 70% மேல வால்யூம் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் லைட்டா கம்மியா கிடைக்கலாம். சப்போஸ் என்ன மாதிரி நீங்க வந்து 70% கீழே வச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கூட கிடைக்கும். இது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்ட போது நமக்கு வந்து 20 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பிளே பேக் டைம் வந்து கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இதான் நான் இது வரைக்கும் பார்த்தாலே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ அதனால நம்ம வந்து பேட்டரி பற்றி சுத்தமாக கவலைப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளேலனா பாஸ் ஆகும். அப்புறம் ப்ளஸ் பட்டனை நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். மைனஸ் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். 3 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என் கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து ஒரு வாட்டி வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் வந்து காலை ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 2 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணால் கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடும். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து ஏதோ என்விரான்மெண்டல் சவுண்ட் ரிடக்ஷன் ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து சொல்கிறாங்க. அதனால இதோட கால் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும்னு வந்து சொன்னாங்க. பட் ஆனால் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதோட கால் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பராலாம் இல்லை. அதர் எண்ட்ல இருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக கேட்டுச்சுன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசெண்டாக வந்து இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த நாய்ஸ் நெக் பேண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். கடைசியாக அந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 mm டிரைவர்ஸ் இருக்கனால இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பேஸில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக அந்த பஞ்சினஸ் வந்து மிஸ் ஆச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாது. இதோட மற்ற டோன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. ட்ரிபிளாக இருக்கட்டும், மிட் டோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸ் வந்து சுத்தமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நல்ல வெல் பேலன்ஸ்டாக நல்ல சூப்பரான ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங்னால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1600 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1600 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1600 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் வந்து ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட்ல வந்து எல்லாமே சாலிடாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன கால் குவாலிட்டி மட்டும் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங். அதில் கால் குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஒன் ஆஃப் தி வெல் பேலன்ஸ்டு நெக் பேண்டாக கண்டிப்பாக அது வந்து இருக்கும். ஸோ கால் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.